திராவிட மாடல் அரசின் திட்டங்களை எடுத்துரைத்து காட்பாடி தொகுதியில் பொதுச் செயலாளர் துரைமுருகன் வாக்கு சேகரித்தார். வேலூர் மாவட்டம் காட்பாடி சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் குப்பத்தா, மோட்டூர், அம்முண்டி, சேவூர் ஆகிய பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது திராவிட மாடல் அரசின் எண்ணற்ற திட்டங்களை எடுத்துக் கூறி வாக்கு சேகரித்தார். காட்பாடி சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் துரைமுருகனுக்கு அப்பகுதி பொதுமக்கள் மலர்தூவி ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். இந்நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர் சரவணன், மாவட்ட கவுன்சிலர் கிருபாகரன் உள்ளிட்ட மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியை சேர்ந்த நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர். 5 ஆண்டு காலம் எங்களுடைய ஆட்சி நடந்தது. தாய்மார்கள் அரசாங்கத்தில் இலவசமாக பயணம் செய்யலாம் என்ற உத்தரவை தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் போட்டார்கள். மகளிர் உரிமை தொகை அப்படின்னு சொல்லி 1000 ரூபாய் மாசம் கொடுத்தார். இது தேர்தல் கொண்டு ஃபர்ஸ்ட் மாசமே நீங்க 2000 ரூபாயாக அது உயர்த்தி இருக்கிறார் ஸ்டாலின் அவர்கள். 1000 ரூபாய் வாங்கி நீங்கள் 2000 ரூபாய். திராவிட மாடல் அரசின் திட்டங்களை எடுத்துரைத்து காட்பாடி தொகுதியில் பொதுச் செயலாளர் துரைமுருகன் வாக்கு சேகரித்தார். வேலூர் மாவட்டம் காட்பாடி சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் குப்பத்தா, மோட்டூர், அம்முண்டி, சேவூர் ஆகிய பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது திராவிட மாடல் அரசின் எண்ணற்ற திட்டங்களை எடுத்துக் கூறி வாக்கு சேகரித்தார். காட்பாடி சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் துரைமுருகனுக்கு அப்பகுதி பொதுமக்கள் மலர்தூவி ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். இந்நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர் சரவணன், மாவட்ட கவுன்சிலர் கிருபாகரன் உள்ளிட்ட மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியை சேர்ந்த நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர். 5 ஆண்டு காலம் எங்களுடைய ஆட்சி நடந்தது. தாய்மார்கள் அரசாங்கத்தில் இலவசமாக பயணம் செய்யலாம் என்ற உத்தரவை தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் போட்டார்கள். மகளிர் உரிமை தொகை அப்படின்னு சொல்லி 1000 ரூபாய் மாசம் கொடுத்தார். இது தேர்தல் கொண்டு ஃபர்ஸ்ட் மாசமே நீங்க 2000 ரூபாயாக அது உயர்த்தி இருக்கிறார் ஸ்டாலின் அவர்கள். 1000 ரூபாய் வாங்கி நீங்கள் 2000 ரூபாய்.